அதே போலவே நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என்னென்னா, பருதி நிறம் மாறப் போவதில்லை என்ற ஒரு கவிதை. அது எல்லா மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் அந்த நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை பற்றிய ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. நம்முடைய உலகம் முடிகின்ற பொழுதுதான் அவர்களுடைய உலகம் தொடங்குகின்றது. நம்ம இரவு உறங்கப் போகின்ற பொழுதுதான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய உலகமே, அவர்களுடைய உலகம் அப்பொழுதுதான் துவங்குகிறது. நம்ம எப்படி நம்முடைய வேலைகளுக்கு கருவிகளையும் நம்மையும் எடுத்துக்கொண்டு செல்கின்ற போலவே அவர்களும் அவர்களுடைய உலகிற்கு அவர்களுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய கருவிகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு கிளம்புகின்ற பொழுது நைட்டில் இருள் சூழ்ந்த ஒரு நேரம் தான், ஒரே ஒரு நிலவு தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்தை தூய்மை செய்யக்கூடிய அவர்கள் நைட்டில் ஒரு டீ குடிக்கணும், ஒரு தேநீர் அருந்துற மாதிரி இருக்கும். ஆனால் தேநீர் கடை இருக்காது. அப்போ அவர்களுடைய ஒரு உலகம் என்பது அங்கே என்னவாக இருக்கிறது? தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை. இந்த நகரத்தை நாம் குப்பையாக்கிய இந்த நகரத்தை தூய்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு நம்முடைய உலகம் தொடங்குகின்ற பொழுது அவர்களுடைய உலகம் முடிவடையும். அப்போ அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய வாழ்க்கை இங்கே என்னவாக இருக்கிறது? இந்த உலகத்தையே சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை எந்த விதமான ஒரு சலனத்தையும் நம்மள ஏற்படுத்தாத ஒரு நிலையில் இன்றைக்கும் வரைக்கும் இருக்குது. அதனால தான் தூய்மை பணியாளர்கள் இதுவரை தங்களுடைய வேலைகளை நிரந்தரம் செய்ய எப்பொழுதுமே அவர்கள் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த கவிதையில் நான் எழுதியிருப்பேன், தேநீர் குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது, எப்பொழுதுமே பருதி நிறம் மாறப்போவதில்லை அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அந்த கவிதையை. அதை ஒட்டி இன்னொரு கவிதை, நள்ளிரவு. ஒன்றிரண்டு வாகனங்களின் இரைச்சல். நள்ளிரவு ஒன்றிரண்டு வாகனங்களின் இரைச்சல், உடனோடும் நாய்களின் குறைப்பு, அடுத்தடுத்த தெருக்களில் எதிர்குறைப்பு, டிராக்டர் ஓட்டுபவனோடு உரையாடலோடு அள்ளிய குப்பைகளை மிக நிதானமாக அள்ளி கொட்டுகிறாள். அவள் கண்களில் 2 நிலாக்கள். டிராக்டர் ஓட்டுபவனோடு உரையாடியபடியே அள்ளிய குப்பைகளை நிதானமாக அள்ளி கொட்டும் அவள் கண்களில் 2 நிலாக்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த வலியை நம்ம ஒரு இயல்பானதாக அப்படி மாற்றக்கூடிய ஒரு சூழலில் அவளுடைய 2 நிலான்றது அவருடைய கண்ணை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்களில் நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு டிராக்டர் ஓட்டணும், ஒரு சின்ன உரையாடல், டீ வாங்கிட்டு வரட்டுமா, ஏன்னா டிரைவர் அவள் தான் குப்பை வண்டி, அது டீ வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குற அந்த உரையாடல் அவளுக்குள் கிளத்துகின்ற ஒரு அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா. அது அவளுடைய முகங்களில் 2 நிலாக்கள் என்று எழுதியிருக்கக்கூடிய பெரியசாமி உண்மையிலே அற்புதமான ஒரு கவிஞர் தான். பேக் பெஞ்ச் கவிதைகள் அப்படின்ற ஒன்று எழுதியிருக்காரு. அதில் ஒரு டீச்சர் ஒரு குழந்தை ஒரு வகுப்பறையில் துடிச்சிட்ருக்கோம். போயிட்டு என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்பாங்க. அந்த பொண்ணு ஏதோ பதில் சொல்லும். தன்னுடைய கைப்பையை அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அந்த டீச்சருடைய கைப்பையில் நாப்கின் இருக்கும். கொடுத்து அனுப்பி வைக்கின்ற அந்த கவிதையை ஒரு ஆண் மனம் எப்படி உணர்ந்து கொண்டு எழுதியது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரியசாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு தேர்வு பணிக்கு நான் போயிருக்கிறேன். அப்படி அது பொது தேர்வு பணிக்கு போகின்ற பொழுது ஒரு பெண் கேள்வித்தாள் கொடுத்தாச்சு, எக்ஸாம் எழுதவே இல்லை, தேர்வு எழுதவே, எல்லாம் பரபரப்பாக எழுதிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு பெண்ணை வச்சு அப்படி அந்த விடைத்தாளில் அப்படி குத்திட்டு இருக்கிறா, ரொம்ப பதற்றமாக இருக்கிறான். அப்போ நான் போய் கேட்கல, எக்ஸாம் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசவும் கூடாதுல்ல. ஆனால் நான் அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பெண்ணோட கையை நான் பிடிச்சோன்னே எனக்கு புரிஞ்சுது அவகிட்ட என்ன சிக்கல் இருக்குன்னு. அப்போ ஒரு டர்க்கி டவல், தேங்காய் பூ தோலை மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். எப்போவுமே என்னோடய கையில் இருந்துகிட்டே இருக்கும் வேர்வை துடைக்கிறதுக்காக. அந்த டர்க்கி டவலை எடுத்து அந்த குழந்தைகிட்ட, குட்டி டர்க்கி டவலை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இன்னொரு ஆசிரியரை அழைத்து, ஏன்னா பாத்ரூம் எக்ஸாம் எழுதும்போது பாத்ரூம் போயிட்டு வரணும், நல்லா தனியெல்லாம் அனுப்பக்கூடாது.
அப்போ இன்னொரு ஆசிரியரை அழைத்து அந்த டர்க்கி டவலை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிட்டு வந்து அந்த குழந்தை வேகமாக எழுதுது, போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்த உடனே. அப்போ நான் அந்த கவிதையோட கடைசியில் முடிச்சிருப்பேன். அவள் கை விரல் வழியே இறங்குகின்ற எழுத்துக்களினுடைய நிறம் சிவப்பு அப்படின்னு நான் எழுதுனேன். அந்த அந்த உணர்வு இருக்குல்ல, இப்போ அந்த குழந்தையும் பெண்ணு, நானும் பெண்ணு, நான் உணர்ந்துக்கிட்டேன் என்ன நடந்தது. ஆனால் பெரியசாமி ஒரு ஆண் மனம் எப்படி இந்த பெண் குழந்தையினுடைய வலியை உணர்ந்து அந்த கவிதை எழுதுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் ஒரு இலக்கியவாதியாக எழுத்துக்கள் நிகழ்த்துகின்ற ஒரு மாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.